இந்த புதிய மாதத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். புதிய துவக்கத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். 9 மாதங்கள் நிறைவடைந்து விட்டது. 10வது மாதத்தின் முதல் நாளுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். இதுவரை அவர் கொடுத்த வாக்குறுதிகளுக்காக ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட வாக்கு தத்தங்களுக்காக ஸ்தோத்தரிப்போம். வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அந்த வார்த்தை கொடுத்த தேவன் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆபிரகாமே, உனக்கு நான் கொடுத்த வாக்கு தத்தத்தை என்னால் என்ன செய்ய முடியும்? நிறைவேற்ற முடியும். உன்னிடத்தில் இயலாமல் இருக்கலாம், உன்னுடைய கண்ணோட்டத்தில் அது முடியாததா இருக்கலாம், உலகம் இனிமே வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் நான் கொடுத்த வார்த்தையை நிறைவேற்ற என்னிடத்தில் வல்லமை உண்டு. நம்ம நல்ல பாடி கர்த்தரை துதிக்க போகிறோம். வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமேன் என்றும் இருக்கிறது என்று ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொண்ட அந்த வார்த்தைகளை எல்லாம் நம்பி அது நிறைவேறும் என்கிற நிச்சயத்தோடு கைதட்டி பாடி நம் கர்த்தரை ஆராதிப்போம். ஓ ஜீசஸ், சர்வ வல்லவரே, வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். செத்து போனதாம் சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையை செத்து போனதாம் சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே. அவர் சொன்ன வார்த்தையை துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே. அவர் சொன்ன வார்த்தையை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே.
சேர்ந்து பாடுவோம். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையை. இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையை. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென் இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென். வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வ வல்ல தேவன் இருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவன் இருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென். விசுவாசத்தோட ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஓ ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா நன்றி ஆண்டவரே, நன்றி பரிசுத்த தேவனே. ஹல்லேலூயா. வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? ஹல்லேலூயா. இல்லை இல்லை, ஒருபோதும் இல்லை, ஒரு நாளும் இல்லை. இயேசு எப்படிப்பட்டவர்? வாக்கு மாறாதவர். நீங்க அதை நம்புறீங்களா? ஹல்லேலூயா. இல்லை பாஸ்டர், அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் காலம் கடந்துட்டு நாங்கள் நினைச்ச நேரத்தில் அது நடக்கலை, நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி அது கைகூடி வரலை, அதனால இனிமே அந்த வார்த்தை நிறைவேறுமா அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. அப்படி யாராவது இருக்கீங்களா? இல்லை. சோர்ந்து போக வேண்டாம், உள்ளம் கலங்க வேண்டாம், நம்பிக்கை இழக்க வேண்டாம். ஆண்டவர் வார்த்தையை நிறைவேற்றுவார். நிச்சயமா உண்மையுள்ள தேவன் அவர். தம்முடைய வார்த்தையில் அவர் ரொம்ப சத்தியமானவர். வானம் ஒளிந்து போகலாம், பூமி அழிந்து போகலாம், நம்முடைய வார்த்தை ஒரு நாள் நிச்சயாது அழியாது. ஏன்னா அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. அவர் மனம் மாற மனுப்புத்திரன். அதை நம்பி நல்ல வலதுகையை அசைத்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்க. நிச்சயமா என் வாழ்க்கையில் அவருடைய வாக்கு தத்தம் நிறைவேறும். அந்த வார்த்தை நிறைவேறலன்னு நான் வருத்தப்பட போறதில்லை. கண்டிப்பா அது ஒரு நாளில் நிறைவேறும். குறித்த காலத்தில் அது நிறைவேறும். ஆண்டவர் நியமித்த நேரத்தில் அந்த வார்த்தை எல்லாம் கைகூடி வரும். அல்லேலூயா அல்லேலூயா. ஏன்னா ஒரு நாளும் தரிசனம் பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு.
அது நிச்சயமாய் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்வில் கர்த்தருடைய நிறைவேறுதலுக்காக, தரிசனத்தின் நிறைவேறுதலுக்காக, வாக்குத்தத்தங்களின் நிறைவேறுதலுக்காக, உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களுக்காக நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஜெபத்தோட பாட போறோம். வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை, ஒருபோதும் இல்லை, ஒரு நாளும் இல்லை. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நான் ஆராதிக்கிற இயேசு வாக்கு மாறாதவர். நான் பாடி துதிக்கிற இயேசு வார்த்தையில் உண்மை உள்ளவர் என்பதை நம்முடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தி உற்சாகமாய் பாடி கர்த்தரை நாம் தொடர்ந்து ஆராதிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். நல்ல கைத்தட்டி. எவ்வளவு காரியங்கள் என் வாழ்க்கையில கடந்து போயிருந்தாலும் வார்த்தை நிறைவேறும். வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை, இல்லை, ஒரு போதும் இல்லை, 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 ஒரு நாளும் இல்லை, 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 ஒரு போதும் இல்லை, இல்லை. வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர். சொல்லுங்க, வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர். வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்தன் மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவரும் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்தன் மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவரும் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, இல்லை, இல்லை, நான் உடைவதே இல்லை, 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 நான் நொறுங்குவதில்லை, இல்லை, இல்லை, நான் உடைவதே இல்லை, 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 நான் நொறுங்குவதில்லை. இயேசு என்னோடுதான், என் இயேசு என்னோடுதான், இயேசு என்னோடுதான். தைரியமா வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்கு மாறுமோ? இல்லை, இல்லை, ஒரு போதும் இல்லை, 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 ஒரு நாளும் இல்லை, 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 இல்லை. வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர். காரிருள்களால் பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே, தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே, காரிருள்களால் பாதைகள் எல்லாம் தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே, இல்லை, இல்லை, நான் அஞ்சுவதில்லை, இல்லை, இல்லை, நான் கலங்குவதில்லை, இல்லை, இல்லை, நான் அஞ்சுவதில்லை, இல்லை, நான் கலங்குவதில்லை. இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். சொல்லுங்க சந்தோஷமா. என் இயேசு ஜீவிக்கிறார். வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்கு மாறுமோ? இல்லை,
ஒருபோதும் இல்லை இல்லை இல்லை, ஒரு நாளும் இல்லை 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 இல்லை, ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர். ஓ, வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு. நல்ல கரங்களை தட்டி அபிஷேகம் பெற்ற எல்லாரும் நல்ல ஆவியில நிறைந்து, வெள்ளம் போல வருகிற சத்துரு அவனுக்கு விரோதமாய் இப்பொழுது ஆவியானவர் எழும்புகிறான். ஜெயக்கொடி ஏற்ற, வெற்றி கொடி நாட்ட ஆவியானவர் இந்த புதிய மாதத்தின் ஆசீர்வாதத்திற்கு எதிராய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகிறது. ஓ, மனித வல்லமைகள் முறிக்கப்படுகிறது, அந்தகார கிரியைகள் அழிக்கப்படுகிறது, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுகிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். இந்த புதிய மாதத்தில் முன் சென்று அவர் கோணலானதை செவையாக்குகிறார். கர்த்தர் நல்லவர், 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 நல்லவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படி தயவா எல்லாரும் எழுந்து நின்று ஏசப்பா நமக்கு கடந்த நாட்களிலே, வாரங்களிலே, மாதங்களிலே செய்த எல்லா நன்மைகளுக்காக நம்ம நன்றி சொல்ல போகிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நன்மை பெற்றவங்களாம் கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். எத்தனை நன்மை பெற்றிருக்கிறீர்கள்? எண்ணிலடங்கா நன்மைகள், வார்த்தைகளினால் விவரிக்க முடியாத நன்மை. அல்லேலூயா. அந்த எல்லா நன்மைகளுக்காக நீங்களே நன்றி சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா செஞ்ச அந்த நன்மைகளை நினைச்சு நன்றி சொல்லு. பாதுகாத்தார், பலவீனங்கள் சரீரத்தில் வந்தது, சுகம் கொடுத்தார். குடும்பத்தில் தேவைகள் ஏற்பட்டது, அற்புதமாய் தேவைகளை சந்தித்தார். பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், அவர்களுடைய படிப்பு ஆசீர்வதிக்கப்பட்டது. நம்முடைய பிள்ளைகள் எழுதின தேர்வுகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நல்ல ஞானத்தினால் அவர்களை நிரப்பினார். நம் கையிட்டு செய்த வேலைகளை அவர் ஆசீர்வதித்தார். நம்முடைய வருமானங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். வீண் செலவுகளுக்கு கர்த்தர் விலக்கி காத்து கொண்டார். நன்றி சொல்லுங்க, நன்றி. தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத பாதிப்புகள், ஆபத்துகள் எல்லாவற்றுக்கு அவர் நம்மை விலக்கினார். நம்மை வேலியடைத்து பாதுகாத்தார். நமக்கு அவர் துணையாய் இருந்தார். கவலைகள், பாரங்கள் நம்முடைய உள்ளங்களிலே பெருகின போது ஆவியானவர் நம்மை திடப்படுத்தினார். தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர் நம்மை உற்சாகப்படுத்தினார். நம்முடைய இதயத்தை அவர் அனல் மூட்டினார். நம்முடைய விசுவாசத்தை அவர் பெருக பண்ணினார். ஜெபிக்க முடியாமல் தடுமாறின நேரங்களிலே ஆவியானவர் நம்மை ஜெபிக்க ஏவினார். ஹல்லேலூயா. ஜெபிப்பதற்கு அவர் பலன் கொடுத்தார். அதிகாலையில் எழும்புவதற்கு கிருபை கொடுத்தார். இரவிலை விழித்திருந்து ஜெபிப்பதற்கு பலன் கொடுத்தார். உபவாசித்து ஜெபிப்பதற்கு ஆண்டவர் நல்ல நேரங்களை தந்தார். அதுக்கெல்லாம் நல்ல நன்றி சொல்லுங்க. ஏசப்பா, இதெல்லாம் எங்க மாம்ச பலத்தால முடியாத ஆண்டவரே, எங்க சொந்த பலத்தால் இதெல்லாம் முடியாத ஆண்டவரே, இதெல்லாம் உங்க கிருபை, எல்லாம் உங்க தயவு ஆண்டவரே. அதை நினைத்து நாங்கள் உங்களை துதிக்கிறோம். நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி, நன்றி ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்க அனுமதி இல்லாம எங்க வாழ்க்கையில ஒன்று நடக்கலப்பா. உங்களுக்கு தெரியாம எங்க வாழ்க்கையில ஒன்று நடக்கலப்பா. எல்லாவற்றையும் நீர் ஆளுகை செய்தீரே. நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே. தேங்க்யூ ஜீசஸ். எங்களுடைய நன்றி பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. நல்ல கரங்களை உயர்த்தி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி
இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, Thank you, Jesus. 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 மனதார சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. Thank you, Jesus. கர்த்தர் தொடர்ந்து நமக்கு நன்மை செய்வார். அல்லேலூயா. அவர் சிறப்பான சுதந்திரங்களை தருவார். நேர்த்தியான இடங்களில் பங்கு கிடைக்க உதவி செய்வார். நீண்ட நாட்களாய் நாம் ஜெபித்து கொண்டிருக்கிற ஜெபங்களுக்கு நிச்சயம் அவரிடத்திலிருந்து பதில் வரும். நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய பிள்ளைகளுடைய தலைகள் உயர்த்தப்படும். தேசத்திலே நம்மை கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். அல்லேலூயா. ஆனால் நாம் நம்முடைய சிந்தை இருக்குது பார்த்தீங்களா, நம்முடைய மனதை மட்டும் வெறுமையாக வச்சுட்டே இருக்கக்கூடாது. இதை வெறுமையாக நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா சத்துரு என்ன செய்வானா, கவலைகளினாலும் அவிசுவாசங்களினாலும் பயங்களினாலும் நிரப்பிடுவான். அப்போ இந்த சிந்தை, இந்த மனது எதால் நிரப்பப்படணும்? கர்த்தருடைய வார்த்தையால். அதனால தான் உபாகம் 6:6 வாசிக்கிறோம், நான் சொல்கிற எல்லா வார்த்தைகளையும் இருதயத்தில் நீ வைத்துக்கொள், காத்துக்கொள், அதை கை கொண்டு நடக்க ஆண்டவர் வலியுறுத்துகிறார். ஒரு வாகன விபத்தில் சிக்கின ஒரு நபரை வேகமாக ஆம்புலன்ஸில் வச்சு தீவிர சிகிச்சை கொண்டு போனாங்க. அப்போ ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் அவங்களுடைய அந்த மேலே இருக்கிற அந்த ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கும் பார்த்தா அதில் ஒரு பெரிய சிலுவை அவர் நெஞ்சில் பச்சை குத்தியிருந்தார். அதில் ஜீசஸ் அப்படிங்கிற டிசைன்லையும் அந்த சிலுவை என்ன செஞ்சிருக்கு, இருந்திருக்கு. அப்போ தான் அந்த டாக்டர் சொன்னாராம், தோல் வரைக்கும், நெஞ்சு தோல் வரைக்கும் இருக்கிற இயேசு கொஞ்சம் இருதயத்துக்குள்ளே பேர்ந்திருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். இந்த நிலைமை இவனுக்கு என்ன செஞ்சுருக்காது. ஏன் அப்படின்னா அவன் குடி போதையில் வாகன விபத்தில் சிக்கியிருக்கான். ஆனால் நெஞ்சில் என்ன அடையாளம் இருக்குது? அதுவும் சாதாரண இல்லை, பச்சை குத்தி. அந்த சிலுவையில் என்ன எழுதியிருக்கு? ஜீசஸ். அப்போ ஜீசஸுக்கும் அவருக்கு என்ன இல்லை, சம்மந்தம் இல்லை. ஆண்டவருக்கும் அவருடைய வாழ்க்கைக்கு என்ன இல்லை, தொடர்பு இல்லை. இப்படி நிறைய பேர் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்காங்க, உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. நம்ம அடிக்கடி வேடிக்கையாக சொல்கிற ஒரு கதை, ஒரு குட்டி பிள்ளை ஜோம் பண்ணாலாம், எங்கள் அப்பாவுக்கு ஒரு அடி இறக்கும், எங்கள் அப்பாவுக்கு ஒரு அடி இறக்கும். என்ன இந்த பிள்ளை இப்படி ஜோம் பண்ணுறான்னு கேட்கும்போது தான், எங்கள் அப்பாவுக்கு மூளை நிறைய என்ன இருக்குது, வசனம் தெரியும். மண்டை ஃபுல்லாக என்னது, நிறைய அவருக்கு தெரியாத வசனமே கிடையாது. ஆனால் அவர் இருதயத்தில் என்ன கிடையாது, வசனங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வசனம் நிறைய சொல்லுவார், ஆனால் வசனத்தின்படி அவர் என்ன செய்ய மாட்டார்,
வாழ மாட்டார். அல்லேலூயா. இந்த புதிய மாதத்தின் முதல் நாளில் நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். ஆமென். வருஷத்தின் கடைசி பகுதிக்கு நம்ம வந்துட்டு இருக்கிறோம். நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். வார்த்தையின்படி வாழ்கிறோமா? வசனத்திற்கும் நமக்கும் தொடர்பு இருக்கா? இயேசு உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறாரா? நம்முடைய இருதயத்தில் அவருக்கு தான் உண்மையிலே இடம் இருக்கா? அல்லது இந்த மனம் ஃபுல்லாக உலகம், மாமிசம், ஐஸ்வர்ய, மயக்கம் இதெல்லாம் இருக்குதா? அப்படியே ஒரு நிமிஷம் ஆராய்ந்து பார்த்து உயிருள்ள திருப்பலியாய் என்ன உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இந்த புதிய நாளிலே ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிப்போம். உண்மையா நீங்க ஆண்டவர்கிட்ட பேச. ஏசப்பா, உலக போக்கில் நடப்பதில்லை, ஒத்த வேஷம் தரிப்பதில்லை. என் மனம் புதிதாக வேண்டும், திருச்சித்தம் புரிந்து வாழ வேண்டும். தேங்க்யூ ஜீசஸ். உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்துவிட்டேன். உயிருள்ள திருப்பலியா உடலை உள்ளம் தந்துவிட்டேன். தகப்பனே தந்துவிட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமா. தகப்பனே தந்துவிட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமா. உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்துவிட்டே. அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். உடைய சித்தத்தை புரிந்து வாழ ஞானம் தாரும். வசனத்தை எங்கள் இருதயத்தில் வைத்து வைத்து பாவங்களுக்கு விலகி ஜீவிக்க கிருபை தாரும். ஒரு மனிதன் அநித்தியமான பாவ சந்தோஷத்திற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அதற்கு விலகி தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்ட போது 30 லட்சம் பேருக்கு நீங்கள் அவனை ஆசீர்வாதமாக மாற்றிட்டீங்கப்பா. அதே போல் யாரெல்லாம் இன்னைக்கு தங்களை அர்ப்பணிச்சிருக்கிறாங்களோ இவங்க அத்தனை பேரையும் ஆசீர்வாத வாய்க்காலாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.